ஃபர்ஸ்ட்டு பார்வதி இவரு பேசிட்டு இருந்தாங்க திவாகர். அடுத்த 2வது வாரமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சண்டை நடந்தது. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சண்டையில கம்ருதீன் அவங்களும் நான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ருதும் இவங்களும் லடாய் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அதனால இந்த வீட பொறுத்தவரைக்கும் வந்து எப்பவுமே சண்டை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாரி தான் நம்ம மனச நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இன்னைக்கு சரியில்லப்பா அப்படின்ற மாரி இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது 50, 60 நாள் எனக்கு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். போக போக தான் இவங்க டிசர்விங். இவன் நல்ல பையன் தான்ப்பா. இவன் நல்ல மனுஷன். இவன் சண்டையை போட மாட்டேறான். அவரை சண்டை போடுறான். நியாயத்தை கேட்கறான் அப்படின்னும்போது யாருன்றது அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. டைட்டில் வின்னர் வேண்டாம். பட் ஆனா அந்த ஒரு 100 டேஸ் இல்ல 106 டேஸ் வரைக்கும் இவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க? வினோத் இருப்பாரு. சபரி இருப்பாரு. பார்வதி இருப்பாங்க. இந்த 3 பேர் எனக்கு இன்னொன்று ஒவ்வொரு நாளும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓவியா தான் நம்ம டைட்டில் வின்னர் சொல்லிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு ஓவியா அமுச்சு விட்டாங்க. தர்ஷன் தான் டைட்டில் வின்னர் சொல்லிட்டே இருந்தாங்க. நடுவில் தர்ஷன் நடுவில் எவிக்ட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அந்த மாதிரி அது ஒவ்வொன்றே மாறும். நம்ம எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும். திடீர்னு ஒரு டாஸ்க் வைப்பாங்க. நாமினேஷன்லேயே இருக்கிற ஒரு முறை வந்து நாமினேஷனில் காயத்ரி ரகுராம் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் சீசனில். அப்போ என்ன ஆகுது, அவங்க தான் எலிமினேஷன், அவங்க தான் தூக்க போகிறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு ஷூட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து அவங்கள சேவ் பண்ணாங்க. சேனலே சேவ் பண்ணுச்சு. அதாவது ஏதோ ஒரு டாஸ்க்கை வச்சு இந்த நாமினேஷனில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு காயத்ரி ரகுராம் சேவ் பண்ணாங்க. வெளியே அனுப்பாம. ஏன்னா காயத்ரி ரகுராம் தான் பயங்கர கண்டென்ட் கொடுத்தது. அப்போ அவங்களையும் சுட்டா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூலி அப்படிதான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த சீசன் எனக்கு வந்து உங்களை பிடிக்கல, நாமினேஷன்லேயே ஒரு வேளை இப்போ சபரி தூக்கணும், நாமினேஷன் சபரி வரமாட்டேன்றாரு. இப்போ என்னன்னா குட் புக்ஸ்ல இருக்காரு எல்லாத்தையும் நாமினேஷன் சபரி வரமாட்டேங்கிறாருன்னா வாண்டடான்னு பண்ணுவாங்க. சேனல்ல பண்ணுவாங்க. இந்த வாரம் எல்லாரும் நாமினேட்டட்னு சொல்லுவாங்க. அப்பதான் நாமினேஷன் வருவாங்க. அப்பதான் அவருக்கு ஓட்டு வரதா இல்லைன்னு செக் பண்ணுவாங்க.